அதிமுக ஊழல் சக்தி என தவிக தலைவர் விஜய் விமர்சித்த நிலையில், ஊழலை ஒழிப்பேன் என பேசும் விஜயின் பக்கத்தில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா என்ன பெரிய யோக்கியமா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே சமயம் பாஜகவின் நேரடி அடிமை அதிமுக என விஜய் கூறியிருந்த நிலையில், யாரையும் அடிமையாக வைக்கக்கூடிய கட்சி பாஜக இல்லை என அதன் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்திருக்கிறார். இதனிடையே சினிமா டிக்கெட் ஊழலை முதலாவது விஜய் ஒழிக்கட்டும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் சாடியிருக்கிறார். இப்படி விஜயன் பேச்சுக்கு ரியாக்ஷன் கொடுத்திருக்கக்கூடிய அதிமுக மற்றும் என்டிஏ கூட்டணி தலைவர்களின் பேட்டியை தற்போது கேட்கலாம். பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. அவங்கள நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த வேஷம் கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்குமா? எனக்கு என்னமோ சந்தேகம் தான். இது என்னமோ தெரியல. கமலஹாசனாச்சும் சும்மா இது பில்டப்லயே ஓடி போயிடும். இது ஊழல் ஒழிக்கிறேன்னு சொல்ற, அது வேற. பக்கத்துல ஆதவ் அர்ஜுனா வச்சிருக்காரு. அவர் என்ன பெரிய யோக்கியமானவன்? இந்த நாட்டில் ஏழைப்பாளைகளை லாட்ரி விற்று ஏழைப்பாளைகளை சொத்தை சுரண்டி குடும்பம் தான் மார்டின். அந்த குடும்பத்தில் அதில் சம்பாரித்த பணம் தான் ஆதவ அர்ஜுனா. எத்தனை கட்சிக்கு போய் எத்தனை ஊழல் பண்ணி அவர் இன்னைக்கு அவர் சொல்றார் விஜய் அப்படின்றார். இதெல்லாம் நாங்கள் சொன்னார். அதெல்லாம் வேணாப்பா, அதை போயிடும். எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் ஃபைட் திமுக கூட்டணி, அண்ணா திமுக, வேற யாரும் கிடையாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ மாதிரி, சினிமா தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க. அதாவது எங்களை பொறுத்த மட்டும் யாரையும் அடிமையாக்கி வைக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இங்கே எல்லாருமே சுதந்திரமா இருக்கலாம். அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன். இன்னொரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு 2 எம்எல்ஏ கூட இல்லை. எத்தனை பேர் மாவட்ட செயலாளர்னு யாருக்கும் தெரியாது, அவருக்குமே தெரியாது. எத்தனை பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. சரியா? எத்தனை பேர் போட்டி போடுவாங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர் போட்டியிடட்டும், அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர் போட்டியிட பற்றி நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. என்னுடைய விருப்பம் அது. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, பாஜக பத்தி விஜய் அவரும் இப்பதான் சொல்லியிருக்காரு அடிமையாக்கல கட்சின்னு சொன்னார். அதிமுகவை தான் சொல்லி எதிர்வினையாற்றிருக்காங்க, பாஜகவை எதுவுமே சொல்லல. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தினாரு. பாஜகவை பத்தி எதுவும் சொல்லல. இங்க ஊழல் கிடையாது, இது தீய சக்தி கிடையாது, அதனால அவர் சொல்லல. அவரை கேள்வி கேட்கிறாங்க சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியாக தெரிஞ்சிச்சு. ஊழலை ஒழிப்போம் தெரியுங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை வித்து தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபா 150 ரூபா டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால் ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல்? முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், எங்கள் கொள்கை எதிரி, உடலங்காதிரின்னு பேசிட்டு இருக்காரு. அண்ணா அவருக்கு பிடிக்கிறதா திமுக பேசிட்டு தேவையில்லாம அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டோங்கிறாங்க. எப்படி மறப்பாங்க? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பற்றி பேசிட்டு இருக்கு. சிரிப்பா இருக்குங்க. ஏதோ ஒரு நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குதா, எதோ வேணாலும் செய்வாங்க. நீங்க பண்ணி நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி கொடுங்க. நீங்க ஆட்சேபம் அவருக்கு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வெளியில ஊடகங்களை சந்திங்க சார். அவங்க தான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சந்திங்க. நீங்க ஒரு இன்னொரு உட்காந்துட்டு மாநாடுங்கிற பேர்ல எங்கேயும் ஆளுங்களை கூட்டி வச்சுக்கிட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க.